literature aspirants, this is Dr. Fatima Sanchita. Welcome you all to Literature Plaza. இந்த வீடியோவில் நம்ம ருட்யார்ட் கிப்ளிங் எழுதின த பவர் ஆஃப் த டாக் அப்படிங்கிற போமோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ருட்யார்ட் கிப்ளிங் இவர் 30th December 1865 பிறக்கிறாரு. பாம்பேயில் தான் பிறக்கிறாரு. 18th January 1936 லண்டனில் இறந்து போகிறாரு. இவர் ஒரு இங்கிலீஷ் பாய்ட், ஆனால் இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியா கூட தன்னை ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஜேர்னலிஸ்ட், நோவலிஸ்ட், பாய்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் 1907 லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் எங்கன்னு பார்த்தோன்னா பாய்ட்ஸ் கார்னரில், அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்னால் ஜங்கிள் புக் அண்ட் கிம். ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் டாக்ஸுக்கும் இருக்கிற அந்த லவ் ஆனது அது பிரியும் போது அது எந்த அளவுக்கு ஒரு சாரோவை ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத இந்த போமில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி இந்த போயம் எழுதியிருக்கிறாரு. அதில் எந்த அளவுக்கு அன்பு நிறைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வலிகள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம போம்குள்ளே போகலாம். தேர் இஸ் சாரோ எனஃப் இன் த நேச்சுரல் வே. அதாவது நேச்சுரலாகவே நமக்கு நிறைய சாரோஸ் வருது. ஃப்ரம் மென் அண்ட் விமென் டு ஃபில் ஆர் டே. அதாவது நம்ம சந்திக்கிற பல மனிதர்களால் நமக்கு சாதாரணமாகவே நிறைய பிரச்சனைகள் வருது. அண்ட் வென் வி ஆர் சர்டைன் ஆஃப் சாரோ இன் ஸ்டோர், ஒரு கடையை வைக்கிற அளவுக்கு நமக்கே இவ்வளோ வருத்தங்களும் கவலைகளும் துன்பங்களும் நமக்கு இருக்கும் போது, ஒய் டி வி ஆல்வேஸ் அரேஞ்ச் ஃபார் மோர். நம்ம எதுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்றை அரேஞ்ச் பண்ணிக்கணும்? மனுஷனுக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்குது, இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்றையே ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒய் டு வி ஆல்வேஸ் அரேஞ்ச் ஃபார் மோர். நம்மளே நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் பண்ணுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. ஐ பிட் யூ பிவேர் ஆஃப் கிவிங் யுவர் ஹார்ட் டு எ டாக் டு டியர். அதாவது உங்கள் எல்லாரையும் நான் அவேராக இருக்க சொல்கிறேன். நாய் மேலே அன்பு செலுத்தி உங்கள் கண்ணீருக்கு நீங்களே காரணமாயிராதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனுஷனும் ஒரு நாயும் இடையில பரிமாறிக்கிற அன்பு அப்படிங்கிறது ஏதோ அது பிரிஞ்சு போனவுடனே நமக்கு சரி நாய் தானே அப்படின்னு நம்ம விடுறது மாதிரி இல்லை. அதையும் நினச்சி நம்ம ரொம்ப நாள் ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு நெடுங்கால ஒரு துன்பத்தை அதுவும் கொடுக்குற மாதிரி தான் அமையும். அளவுக்கு ஒரு ஆழமான அன்பு தான் ஹியூமன் பீயிங்ஸ் தங்களோட பெட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் சான்ஸாக போகலாம். பை அ பப் அண்ட் யுவர் மணி வில் பை லவ் அன்ஃப்ளின்ச்சிங் தட் கேனாட் லை. அதாவது நீங்கள் ஒரு பப்பை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் மணி எதை வாங்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லையே இல்லாத அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பை உங்கள்கிட்ட வாங்கி தருது அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட் பேஷன் அண்ட் வர்ஷிப் ஃபெட். அந்த இடத்துல உண்மையான அன்பும் பாசமும் கொடுக்கப்படுது. நம்ம ஒவ்வொரு தடவையும் அதோட ரிப்ஸில் கிக் பண்ணும் போதும் சரி, அதோட ஹெட்டை பேட் பண்ணும் போதும் சரி, இதில் ஒரு மறக்க முடியாத ஒரு அன்பு பரிமாறப்படுது. டு ரிஸ்க் யுவர் ஹார்ட் ஃபார் அ டாக் டு டியர். ஏன் போய்ட்டு என்ன வார்ன் பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்களே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறாதீங்க நாய்களை வாங்கி அப்படின்னு சொல்கிறாரு. When the 14 years which nature permits are closing in asthma or tumor or fits. அதாவது இப்போ விதியை நினச்சி வருத்தப்படுறாரு. அதாவது நாய்கள் முக்கால்வாசி ஒரு 14 வயசு வரைக்கும் தான் வாழும். ஸோ அதோட கடைசி கட்டங்களில் அதுக்கு ஆஸ்துமாவோ டியூமரோ இல்லை ஃபிட்ஸோ அது கஷ்டப்படும் போது வெட்டினரி டாக்டர்ஸ்ட்டை நம்ம வாங்கி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வேஸ்ட்டாக போகும்போது, மீன்ஸ் அதோட எஃபெக்ட் இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டு lethal chambers or loaded gun. அதை கொண்டு போய் தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு அதே செத்து போயிட்டோம் அப்படின்னு விடுறதுனாலையோ இல்லை நம்மளே அதை கொள்ளுறதுனாலையோ கூட கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம். தென் யூ வில் ஃபைண்ட் இட் இஸ் யுவர் ஓன் அஃபேர். இப்போ நீ வருத்தப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீனா உண்டாக்கிக்கிட்ட அஃபேர் தான். டாக்ஸ் மேலே டாகை வாங்கி வளர்க்கணும்னு நீனா நினச்ச, இப்போ அதோட கடைசி காலத்தை நினச்சி அதோட வருத்தத்தை பார்த்து நீ
ரொம்பவே வருத்தப்படுற. இந்த டைமில் வந்து இப்படி ஒரு டாகை வாங்கி நீ வளர்த்துரு, அது கடைசி காலத்தை எட்டி இருந்தன்னா அதை பார்த்து நீ வருத்தப்படுற அந்த ஸ்டேஜில் உன்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. நீ அந்த டைமில் உன்னோட ஹார்ட்டை ஃபுல்லாகவே டாக்ஸ் கிட்ட கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். when the body that lived at your single will with its whimper of welcome is stilled, how still when the spirit that answered your every mood is gone wherever it goes for good, you will discover how much you care and will give your heart to a dog to tear. அதாவது உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்த ஒரு ஜீவன், நீ கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்த ஒரு ஜீவன் இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உன்னுடைய ஒவ்வொரு மூடையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண ஒரு பீயிங் வந்து இப்போ உன்கிட்ட இல்லை, அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது யூ வில் டிஸ்கவர் ஹவு மச் யூ கேர், நீ எந்த அளவுக்கு அந்த விலங்கு மேலே அன்பு செலுத்தியிருக்க அப்படிங்கிறத நீனே இப்போ உணர்வ. இன்னும் அந்த அன்புக்காக ஏங்கி இதுக்கப்புறமும் நீ வந்து அதுக்கிட்டே ஹார்ட்டை கொடுத்து இன்னும் நீ வந்து உன்னோட சாரோவை வந்து கூட்டிக்குவ அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சான்ஸாக போகலாம். we have sorrow enough in the natural way when it comes to burying Christian clay. Our loves are not given but only lent. Compound interest of cent%. Though it is not always the case, I believe that the longer we have kept them, the more do we grieve. இதுலேயும் ஒன்ஸ் அகெயின் ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொன்னது தான் சொல்கிறாரு. ஆல்ரெடி நமக்கு நேச்சுரலாகவே நிறைய சாரோஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நமக்கு வேண்டியவங்க, சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இறந்து போகிறப்ப அதை ஒரு பரி பண்ணிட்டு வரும்போதே நமக்கு அவ்வளோ கவலையாக இருக்கும். அந்த டைமில் தான் நமக்கு தெரியும் லவ் அப்படிங்கிறது, அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது, அது நம்ம ஒரு கடன் வாங்குகிற ஒரு விஷயம் மாதிரி. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது அதோட வட்டி வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அது வருத்தமாக இருந்தாலும் சரி, அதோட பாசமாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அந்த அன்பு நம்மளை விட்டு போகுது, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அன்பு கொடுத்தவங்க அவங்க நம்மளை விட்டு போகும்போது நமக்கு வருத்தத்தை கொடுப்பாங்க. அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பல்கி பெருகிட்டே இருக்குமோ அதே மாதிரி அந்த வருத்தமும் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்குது, அவரோட கருத்து முரண்பாடு என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அன்போ பாசமோ தான் வந்து நம்மளை ரொம்ப நாள் வருத்தத்துக்குள்ளாக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தப்பு. அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் தான் இந்த டாக்ஸோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற பீரியட், அதாவது ஒரு 14 இயர்ஸ் தான் நம்ம ஒரு நாய் கூட நம்ம வந்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதிகபட்சமாக. ஆனால் அது வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும், நம்மளோட கடைசி காலம் வரைக்குமே அதை வந்து இழந்த வருத்தம் வந்து நமக்கு நீடிச்சே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நீண்ட நாள் இருந்த அன்பு தான் நீண்ட நாள் நமக்கு வந்து வருத்தத்தை கொடுக்கும்னு கிடையாது. குறுகிய நாட்கள் தான் வந்து நம்மளும் அந்த நாய்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் அதுவும் நெடுநாள் வருத்தத்தை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் when debts are payable, right or wrong, a short time loan is as bad as long. எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அன்பை எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தடவை நம்ம கடன் வாங்கிட்டு அதை கொடுக்கறதா இருந்தால் அது ரைட்டோ ராங்கோ, அது நம்மளுக்கு வந்து சின்ன ஷார்ட் டேர்ம் லோனாக இருந்தாலும் அது வந்து லாங் டேர்ம் லோனுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த ஷார்ட் டேர்ம் லோனே நம்ம அடைக்கணும். இந்த மாதிரி ஏன் நம்ம ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெவனில் போய் நம்ம எவ்வளோ நாள்னாலும் அந்த நாய்கள் கூட அன்பு செலுத்திக்கலாம், அது வந்து நிரந்தர வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே வாழ்கிறது வந்து கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதுவும் நாய்களுக்கு வெறும் 14 வருஷம்தான். அந்த வருஷத்தில் அதுங்க இறந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாரோவோடு வாழணும். அதுக்கு ஏன் இங்கே வந்து இந்த நாயை விலை கொடுத்து வாங்கி அதோட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சாரோவை வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எண்ட்லேயும் ஒரு கொஸ்டினோட முடிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு அன்பு செலுத்தி அந்த அன்பால் நம்மளை கட்டி போட்டு கடைசியில் நம்மளை கடைசி வரைக்கும் நிரந்தரமாக அழ வைக்கக்கூடிய இந்த டாக்ஸை நம்ம வாங்கி நம்மளோட ஹார்ட் அதுக்கிட்ட கொடுத்து நம்மளோட கண்ணீருக்கு நம்மளே வழிவகுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த போம் வந்து முடிக்கிறாரு. போயம் முழுக்க ஒரு வரியே திரும்ப திரும்ப வரக்கூடிய ரிஃப்ரைன்னு சொல்லப்படக்கூடிய வரிகள் வந்து நிறைய வர்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த போயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் பெட்ஸ் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video. Bye bye.